திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திரு கர வீரம். வாங்க பாடலுக்கு உள்ளே போகலாம். அறியும் நம்பினை உள்ளன வாசர வரிகொன் மாமணி போர்க்கண்டம். அறியும் நம்பினை உள்ளன வாசர வரிகொன் மாமணி போர்க்கண்டம். கரிய வன்றிகளும் கரவீரத்தம் பெரிய வன்கழல் பேணவே. கரிய வந்திகளும் கரவீரத்தம் பெரிய வன்கழல் பேணவே. பெரிய வன்கழல் பேணவே. வரிகள் அமைந்த சிறந்த நீலமணி போல கண்டம் கருத்தவனாய் அறியும் நம்பினை உள்ளன வாசர வரிகொள் மாமணி போர்க்கண்டம். வரிகள் அமைந்த வரிகொள் மாமணி போர்க்கண்டம். மாமணி போல் கண்டம். வரிகள் அமைந்த சிறந்த நீலமணியை போன்ற கண்டம் கருத்தவனாய் விளங்கும் திருக்கர வீரத்தில் எழுந்தருளுள்ள எம்பெருமானாகிய இறைவன் அவருடைய திருவடிகளை இதை துதித்தால் நம் வினைகளாக உள்ளன யாவும் முற்றிலும் கழியும் என்று திறம்பட சொல்லியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். வீடெல்லாம் விளங்கும் கரவீரத்தம் சேடன் மார்க்கசி மாற்றமிழ். வீடிலான் விளங்கும் கரவீரத்தம் சேடன் மேற்கசி மாற்றமிழ். நாடு ஞான சம்பந்தன சொல்லிவை பாடுவார்க்கில்லை பாவமே. வீடிலான் விளங்கும் கரவீரத்தும் சேடன் மேற்கசி மாற்றமிழ். நாடு ஞான சம்பந்தன சொல்லிவை பாடுவார்க்கில்லை பாவமே. பாடுவார்க்கில்லை பாவமே. அழிவில்லாதவனாக விளங்கும் திருக்கரவீரத்து பெரியோன் மேல் அன்பு கசிவால் தமிழை விரும்பும் ஞான சம்பந்தன் சொல்லிய இந்த திருப்பதிக பாடல்களாகிய இவற்றை பாடுவோர்க்கு பாவம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அழகா இந்த தலத்தை பற்றி பார்த்தோம்னா சோழ நாட்டு காவிரி தென்கரை தலம். இந்த தலம் கரையபுரம் என்று வழங்கப்படுகிறது. திருவாரூர் டு கும்பகோணம் பேருந்து வழியில் உள்ளது. கௌதமர் பூசித்து பேறு பெற்ற தலம். கரவீரம் என்றால் பொன் அலரி என அர்த்தம். கரவீரம் பொன் அலரி. அலரியை தலமரமாக கொண்ட காரணத்தால் கரவீரம் என்றாகியது. இறைவன் பெயர் கரவீரநாதர். இறைவி பிரதட்ச மின்னம்மை. பிரதட்ச மின்னம்மை. தீர்த்தம் அனவரத தீர்த்தம். இத்தலம் திருவாரூருக்கு மேற்கே உள்ளது. இவ்வளவு அருமை பெருமை நிறைந்த இந்த தலத்தை இறைவனை கண்டுகளித்து இன்புற்று அவன் அருள் பெற்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூறி விடுவது உங்கள் அன்பன் நலம்பாடு. திருச்சிற்றம்பலம்.